வணக்கம் நண்பர்களே. இப்போ அறிவு ரீசார்ஜ் அண்ட் சிட் ரீசார்ஜ்ன்ட்டு 2 ஆப் விட்டுருக்கோம். அதாவது ஓல்டு வெர்ஷன், நியூ வெர்ஷன் சொல்லிட்டு, சரிங்களா? அதோடைய வித்தியாசத்தை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ அறிவு ரீசார்ஜ் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு 2 ஆப்புக்குமே சேம் தான், சரிங்களா? யூசர் நேமில் அறிவு ரீசார்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடில் வரும். இதுவே சிட்டி ரீசார்ஜில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் தான் உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டில் எந்த மாற்றமும் இல்லை, சரிங்களா? இதை இப்போ லாகின் பண்ணிடுறேன். இதுலேயும் வாலெட் பேலன்ஸ் 2784 இருக்குது. மற்றபடி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது 2 ஆப்லேயுமே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதுலேயும் 2784 ரூபா இருக்குது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆட் ஃபண்ட் ஆப்ஷன். ஓல்டு ஆப்பில் பார்த்தீங்கன்னா மேனுவல் ரெக்வெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இதுவும் ஆட்டோமேட்டடு தான். இதில் பேங்க் பேமெண்ட் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோன்பேலேருந்து அனுப்புகிறீங்க அப்படின்னா இந்த நம்பர் என்ட்ரி பண்ணி தான் நீங்கள் ஃபோன்பே கொடுக்கணும். ரெக்வெஸ்ட் அமௌண்ட்டு, ரெஃபரன்ஸ் நம்பர், அந்த யூடிஆர் ரெஃபரன்ஸ் நம்பர் இல்லை பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பர் 12 டிஜிட்டில் வரும். அதை கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிடுங்க. டேட் நெக்ஸ்ட்டு, சரிங்களா? இந்த மேண்டரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகும். அதுவே நியூ ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபண்டுன்னு ரெக்வெஸ்ட் இருக்கும். இதில் அமௌண்ட் என்ட்ரி பண்ணிட்டு யூபிஐ பேமெண்ட்டில் தற்போது ஃபோன்பே அப்ரூவ்டு கொடுக்காத காரணத்தால் தான் மேனுவல் ரெக்வெஸ்ட்டில் ஓல்டு ஆப்பில் வச்சுருக்கோம். மற்றபடி பேடிஎம், கூகுள் பே, பிஹெச்எம், அமேசான் யூபிஐ, இந்த மாதிரி எல்லா யூபிஐயுமே ஒர்க் ஆகும், சரிங்களா? எந்த யூபிஐ வேணாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம். இது ஆட்டோமேட்டடு, இன்ஸ்டண்ட்டாகவே க்ரியேட் ஆகிடும் உங்களுக்கு அமௌண்ட்டு. வாலெட் ரெண்டுமே சேம் தான், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய டீட்டெயில்ஸ், டிடிஹெச் அண்டு எலக்ட்ரிசிட்டி. டிடிஹெச்சில் பார்த்தீங்கன்னா யார் பேரில் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓல்டு ஆப்பில் இந்த டிடிஹெச் இன்ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா? இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நியூ ஆப்பில் இப்போ தற்போது இல்லை, செட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்துடும், சரிங்களா? இதில் ரீசார்ஜ் மட்டும் நம்ம டைரெக்டாக பண்ணிக்கலாம். அதுபோல் தான் எலக்ட்ரிசிட்டிலையும் செக் பில்னு வந்துச்சுங்களா? கன்சியூமர் நம்பர் போட்டுட்டு டிஎன்இபி செலக்ட் பண்ணிவிட்டு செக் பில் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக அந்த அமௌண்ட் என்ன இருக்கோ அந்த பில் மட்டும் பண்ணுங்கள். கரெக்டான நம்பர் மட்டும் தான் ஆகும். நியூ ஆப்பில் எலக்ட்ரிசிட்டியில் இன்ஃபோ இப்போ தற்போது வைக்கல, இதுவும் ஃபியூச்சரில் வந்துடும். கூடிய விரைவில் வச்சிடும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட்டு. இதில் போய்ட்டு செட்டிங்ஸில் பேமெண்ட் பில்லிங் ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா? இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ அமௌண்ட் டெபிட் ஆகிருக்கு, கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அதுபோல் இதில் அக்கௌண்ட் லெஜர்லேயும் பார்த்துக்கலாம், சரிங்களா? மெயின் திங் என்ன அப்படின்னா 2 ஆப்புக்கும் உள்ள வித்தியாசம் பேமெண்ட்டு. அதாவது நியூ ஆப்பில் பேமெண்ட்டு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே கிரெடிட் பண்ணிக்கலாம், சரிங்களா? மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது நீங்கள் ஓல்டு ஆப்பே யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெட்ரு. அமௌண்ட்டு வாலெட்டில் லோட் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் யூபிஐ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஓல்டு ஆப்பே யூஸ் பண்ணிக்கிறேன்னா மேனுவலாக ரெக்வெஸ்ட் கொடுங்க. இது ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டு தான். நெக்ஸ்ட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது, சரிங்களா? சப்போர்ட்டில் டிக்கெட் அப்படின்றது பாருங்கள். இதில் உங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணினீங்க அப்படின்னால் கீழே ஸ்டேட்டஸ் ஷோ ஆகிடும். இதுலேயும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளைண்ட் இருக்குது பாருங்கள். அமௌண்ட் எல்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ரைஸ் ஆகிடும். மொபைல் நம்பர், ரீசார்ஜ் பண்ண மொபைல் நம்பர், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பண்ணீங்க, எந்த டேட்டில் பண்ணீங்க, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட மெசேஜ் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க வரீங்க அப்படின்ட்டு. பட் இதில் நியூ ஆப்பில் ஸ்டேட்டஸ் பார்க்க முடியாது. கம்ப்ளைண்ட் அதில் ரைஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதில் ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸ்னு ரிமார்க்ஸில் பார்த்துக்கலாம். ரிமார்க்ஸில் என்ட்ரி பண்ணியிருக்கோம், ரெஸ்பான்ஸில் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் கரெக்டான கம்ப்ளைண்ட்டாக கொடுங்க. மேக்ஸிமம் இவ்வளோ தான் வித்தியாசம். சிம்பிளாக ஃபைனலாக சொல்லணுன்னா அமௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கு நியூ ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது, கஸ்டமர் டீட்டெயில்ஸ் பார்க்குறது எல்லாமே ஓல்டு ஆப்லேயே கரெக்டாக இருக்கும், சரிங்களா? நன்றி.